السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது முதல் அவர்களுடைய மக்கா வாழ்க்கை வரை உள்ள வரலாறுகளை அறிந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட வரலாற்றை அறிந்தோம். அவர்கள் மதீனா வந்த பிறகு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் அறிந்தோம். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்த நிலையை எட்டிய நேரத்தில் கூட எவ்வளவு எளிமையாக ஏழ்மையாக பாரபட்சமில்லாத நீதி வழங்கக்கூடியவராக வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு பணிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு தகுதியை, ஒரு சிறப்பை அறிந்துவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வேறு வேறு நிகழ்ச்சிகளை அடுத்த வாரத்திலிருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர் என்ற முறையிலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஒரு புறம் அடைந்திருந்தார்கள். இன்னொரு புறத்திலே ஆன்மீக தலைவர் என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருந்தார்கள். ஆட்சி தலைவர் என்ற முறையில் அவங்க அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிருந்தும் கூட சராசரி மனிதர்களைப் போலத்தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பது தான் இதுவரைக்கும் அறிஞ்சோம். இந்த ஆன்மீக தலைமை இருக்கு பாருங்க, இந்த ஆன்மீக தலைமை ஒருவருக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் எப்படி தடம் புரண்டு போயிடுவாரோ அந்த மாதிரி புரளாமல் அதுலேயும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக நின்றதை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவதற்கு அந்த மக்கள் தயாரா இருக்கும் பொழுது, எவ்வளவு உயர்ந்த இடத்துல வேண்டுமானாலும் அவர்களை வைத்து போற்றி புகழ்வதற்கு அந்த சமுதாயம் தயாராக இருந்த பொழுது அவங்க தன்னை அந்த கடவுள் நிலைக்கு, அது ஆன்மீகம் அங்க கொண்டு விட்டுருவோம். பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஆன்மீகத்துல ஒருத்தனுக்கு ஒரு அந்தஸ்து வந்துச்சுன்னு வைங்களேன், முதல்ல பெரிய அறிஞர்னு ஆரம்பிப்பான், அப்புறமேல என்ன செய்வான்னு கேட்டா பெரிய குருவான், அப்புறம் என்னடான்னு கேட்டா அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லைன்றுவான், அப்புறமேல அவர் நினைச்சதா நடக்குன்றுவான். இப்படியே ஒவ்வொரு படிப்படியா ஏறி ஒருவர் மீது கொண்ட மதிப்பு அவரை கடவுள் லெவல்ல கொண்டு நிப்பாட்டி விடும். அதை இவன் அதை விரும்பவும் செய்வான். ஆரம்பத்துல தன்னை சாதாரண ஒரு அறிஞன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டவன் அவன் அளவுக்கு அதிகமாக மக்கள் புகழ ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு மயங்கி மயங்கி அவன் அதுக்கு தகுந்த மாதிரியான சட்டப்புகளை பண்ணி கடவுளாயிருவான். அப்படிதான் இந்த நாட்டில் ஆன்மீக தலைவர்கள்லாம் நிறைய தோன்றி இருக்கிறாங்க உலகம் பூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை ஆன்மீக தலைவர் என்று அவங்க நடந்து கொண்டாலும் கூட ஒரு நேரத்தில் கூட அவங்கள கடவுள் மாதிரி வசத்தை நினைக்கிறாங்க பாருங்க, அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஒரே தட்டு அளவுக்கு அதிகமா எல்லை மீறி அல்லாஹ்வுடைய தன்மை உடையவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்ச பொழுதெல்லாம் உடனே ஒரு தட்டு தட்டி நான் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான் என்பதை சொல்ல தவறுனதே கிடையாதுங்க. இது அதனால இன்னைக்கு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரும் கடவுளாக்க முடியல. நேற்று வந்தவர்கள் கடவுளானு நீங்க பாக்குறீங்க. நீங்க பாக்குறது என்னன்னா, நமக்கு தெரிந்து வாழ்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு கடவுள் ஆயிட்டாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னவர்களும் கூட கடவுள் ஆயிட்டாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்ன அண்ணாத்துறை கூட இன்னைக்கு கடவுள் ஆயிட்டாரு. சமாதியில வழிபாடு நடந்துருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். பெரியார் கடவுள் ஆயிட்டாரு, பூஜை செய்யறாங்க, வேற விதமான பூஜை, மாலை போட்டு மலர் வளையம் வச்சு ஒரு பூஜை நடந்த கடவுளாக தான் ஆக்கியிருக்கிறாங்க. அன்பே சிவம்டார் புத்தர் அவரையும் கடவுளாகிட்டாங்க, கடவுள் இல்லைன்னாரு.
இத்தனை 1400 வருஷமா போயும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரும் கடவுள் நிலைக்கு இன்னைக்கு வரைக்கும் வசத்தல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்க போட்டிருக்கணும் அந்த அஸ்திவாரம். அந்தந்த நேரத்தில் தலையில ஒரு தட்டு தட்டி அந்த மாதிரி வரவு மீறி புகழ்வதையெல்லாம் தடுத்து நிறுத்தினது. அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு ஒவ்வொரு சம்பவங்களாக நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையாக நம்ம சொல்லலாம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தும் பொழுது 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுதுட்டாங்க. தொழுகை 4 ரக்காத் தொழுகை, ஆனா 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. சலாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். ஏன்னா வேற ஆள்னா போய் கேள்வி கேட்டுடலாம். ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுது இருக்கும்போது ஒருவேளை 2 ரக்காத்தா இன்னையிலேருந்து ஆயிடுச்சு போல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்க செஞ்சா இறை செய்தி அடிப்பெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அதனால 2 ரக்காத்தா குறைஞ்சு போச்சு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் எல்லாரும் இப்படி முடிக்கிறாங்க. ஒருத்தர் போய் கேட்கிறாரு, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நடந்துருச்சு? ஒன்றும் நடக்கலையே, இன்னும் தொழுகையில நீங்க குறைச்சி தொழுதுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்கிறாங்க. அடுத்த ஆட்கள் கேட்கறாங்க, ஆமா நீங்க 2 ரக்காத் தொழுவிச்சீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் சொல்றாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவங்க இறை தூதரா இல்லைன்னு வைங்க, பிராடா இருந்தாங்கன்னு வைங்க, இல்லையா 2 ஆயிடுச்சு 2 வச்சுக்கிறோம் இருப்பாங்க. அவங்க அந்த துவைத்துக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதரா இல்லைன்னு சொன்னா அந்த ஒரு செட்டப் பண்ற ஆளா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் ப்ரூஃப். இது மக்களே ஏற்றுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவன் 2 தான் பாட்டுக்கலாம். அடுத்த 4 தொழுதுங்களே அது 4 தான் மாத்தியாச்சுன்னா ஏத்துக்குருவாங்க. அந்த மக்கள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? நானும் மனிதன் தான், இன்னமா ஆனா பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போற ஒரு மனிதன். அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிறது மாதிரி நானும் மறக்குவேன். நீங்க எப்படி மறந்துடுவீங்களோ, யாவோ குறைவா இருப்பீங்களோ, அது மாதிரி நானும் மறந்துடுவேன். பொய்தா நசீத்து பதக்கிரூனி, நான் மறந்துட்டேன்னு சொன்னா எனக்கு யாவப்படுத்துங்க, அவ்வளவுதான். நினைவுபடுத்துங்கப்பா. நீங்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதன் தானா? நீங்க என்னமோ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன உடனே எந்த மறதியும் வராது, எதையுமே கரெக்டா அல்லாஹ் மாதிரி யாவும் வச்சுட்டே இருப்பாங்க. மறதிக்கு அப்பாற்பட்டது ரப்புல் ஆலமீனுடைய தனித்தன்மை. மறக்காமல் இருப்பது என்பது அவன் ஒருத்தனுக்குள்ளதான். உமாக்கான ரப்புக்க நசியா, உன் இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தான் மறக்காதவன். மறதிங்கிறதே கிடையாது அவனுக்கு தான். எந்த மனிதராயிருந்தாலும் மறதி உண்டு. நானும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் எனக்கு மறதி ஏற்படும். மறதி ஏற்பட்டா உங்க கடமை என்ன? தைரியமா யாவப்படுத்துங்க. என்ன நீங்க 2 தொழுதுட்டீங்க, 4 தொழுவணும் அப்படின்னு யாவப்படுத்துங்க, நான் திருத்திக்கிறேன். அப்ப இந்த ஆன்மீகத்தினுடைய அந்த உச்ச நிலையில வரக்கூடிய யாரும் தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதை தான் நீங்க பாப்பீங்க. எந்த ஆன்மீக தலைவனா இருந்தாலும் சரி, அவன் செய்யற தவறை அவன் நியாயப்படுத்துவான். இல்லைன்னா நியாயப்படுத்துறதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருப்பான். என்னடா கல்வி கேட்கிறார் அப்படி 4 பேர் நிற்பாங்க. ஐயா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு 10 பேரை செட்டப் பண்ணி வச்சு நியாயப்படுத்துவான். அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்க. இபாதத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ப்ரூவ் பண்ற மாதிரி, நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், நான் மறந்தா யாவப்படுத்துங்க, உங்களை மாதிரி மறக்குவேன். இந்த மறதியில நீங்கள் நானும் சமங்கிறாங்க பாருங்க. இது எந்த ஆன்மீக தலைவர்கிட்ட நீங்க காண முடியாத ஒரு தனித்தன்மை. இதெல்லாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப். இது அவங்க அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் அல்லாஹ்வுக்கு பயந்தாங்க. மனிதனுடைய இந்த ஆன்மீகத்தினால கிடைக்கிற புகழ்ச்சியை இன்னும் அதிகப்படுத்திக்கிற வாய்ப்பு இருக்குது. அது விரும்பவே இல்லைன்னு காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் பதில் சொல்லணுமேன்றதை பயந்தாங்க. நெசமாவே அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாங்க, நெசமாவே அல்லாஹ்வை நம்பினாங்க, நெசமாவே அல்லாஹ்வை பயந்தாங்க. இதெல்லாம் ஒரு இறை தூதர் என்பதற்கான ஒரு ப்ரூஃபை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு வராமல் சஹாபாக்கள் சில தப்புகளை பண்ணிட்டு இருந்தாங்க. தப்புன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி உள்ள அந்த நம்பிக்கையில தப்பு பண்ணாங்க. அதுல எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கும்போது மாஷா அல்லாஹு வசித்த அப்படின்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நடந்துருச்சுன்னு வைங்களேன், நடந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சபடி நீங்க சொன்னபடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ற வழக்கம். இது எப்ப சொல்லுவாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு, ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா, மற்றதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டாங்க.
என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிப்பை ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அவங்க சொன்னபடி அது நடந்து நிறைவேறிடும். நிறைவேறின உடனே வந்து நீங்க சொன்னபடி நடந்துருச்சு, அல்லாஹ் சொன்ன மாதிரியும் நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலோட்ட பார்த்தா ஒரு தப்பு கிடையாது. என்னிட்ட நெசமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொன்னது நடந்திருக்குது, அப்ப நீங்க சொன்னபடி நடந்துருச்சு என்பதுல தவறு ஒன்றும் கிடையாது பெரிய அளவுல. ஆனா யூதர்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்டே ஒரு நாள் முறையிடுறாங்க. முறையின்று கூட இதை சொல்ல முடியாது, ஆட்சேபனை செய்யறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முகமதே, நீங்களும் உங்க கூட்டத்தார்களும் கூட இணை வைக்கிறீங்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் நீங்க போதனை செய்றீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாதுன்னு, அதுல இருந்து வீட்டெடுக்க வந்ததாக பேசிக் கொள்றீங்க. நீங்க என்னடான்னு கேட்டா மாஷா அல்லாஹ் சேர்த்தாங்கிறாங்க உங்க ஆட்கள்லாம், அல்லாவும் நீங்களும் நினைச்சபடி நடந்துருச்சுங்கிறாங்க. இது மட்டும் இணை வைத்தல் இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு நிகராக கருதக்கூடிய தன்மை இல்லையா அப்படின்னு யூதர்கள் வந்து கேட்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். சத்தியம் செய்யும் போது வல் காபா, காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர யார் மீது சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க உங்க சமுதாயம் காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்றாங்களே, அப்ப காபாவை அல்லாஹ்வுக்கு நிகராக்குறீங்கல்ல, நீங்கள் தான் நினை வைக்கிறீங்க கேட்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதை கவனத்துக்கு சிந்திக்கல, எடுத்துக்கொள்ளல. பயங்கர டேஞ்சராவில் இருக்கு. மாஷா அல்லாஹ் செய்த நீங்களும் அல்லாவும் நினைச்சு நடந்துருச்சுன்னா சமமாக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சு உடனே அதை கண்டிக்கிறாங்க. இனிமே அப்படி சொல்லாதீங்க, சமுதாயத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இனிமே அப்படி சொல்லாதீங்க, நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் பாருங்க, மற்றவர்கள் இணை வைப்பு என்று கருதக்கூடிய அளவுக்கு இந்த வாசனை அமைஞ்சிருக்குது, அதனால நீங்களும் அல்லாவும் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, அல்லாஹ் நினைத்தது நடந்து விட்டது, பிறகு நீங்கள் நினைத்தீர்கள் அப்படின்னு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி காபாவின் மீது ஆணையாக சொல்லாதீங்க, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக ரப்பில் காபான்னு சொல்லுங்க, காபா மேல சத்தியம் பண்ணிடாதீங்க, காபாவுக்கு சொந்தக்கார இறைவன் மேல சத்தியமாக வேண்டாம் சொல்லுங்க அதை போதிக்கிறாங்க. இதுல கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுள் என்ற நிலைக்கு ஒசத்துற நோக்கத்தில் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒன்று நடந்த பிறகு இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. என்கிட்ட கூட யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நீ சொன்ன நடந்துருச்சீங்கன்னு சொல்ற வழக்கம் தானுங்க. நீங்க ஒன்று சரியாக நடந்து போச்சுன்னு வைங்களேன், உடனே ஒடியாருவாரு, சொன்னோடி நடந்துருச்சீங்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். இது ஒரு இணை வைக்கிற ஒரு தன்மையே கிடையாது. ஆனா இதை வந்து மற்றவங்க அதை இணை வைப்பு மாதிரி கருதக்கூடிய நேரத்தில் அந்த வாசனை கிடைக்கிறாங்க. இந்த மாதிரியும் என் விஷயத்துக்கு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா என்னமோ நான் நினைச்சபடி எல்லாம் நடந்துருங்கிற மாதிரி என்ன உண்டாயிரும், நான் என்ன நினைச்சாலும் நிறைவேறிடுங்கிற மாதிரி பிற்காலத்தில் அதை எடுத்துக்கொள்வார்கள். இப்பவே எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க யூதர்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தினால கிடைச்ச அந்த அந்தஸ்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணல, அதை மிஸ்யூஸ் பண்ணி அதை மேல எப்படியாவது தன்னைய வசதிக்கணும்னு ஆசைப்படல. இது அவங்கள்ட்ட காணக்கூடிய ஒரு தனித்தன்மை. இதுக்கு மேல ஒரு அடிஷனலா இதுல ஒரு தன்மை இருக்குது. என்னன்னு கேட்டா, யூதர்கள் வந்து விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. எந்த எதிர்கருத்து கொண்டவர்களா இருந்தாலும் தைரியமா வந்து அவங்கள வந்து கேட்கலாம். நீங்களும் வினை வைக்கிறீங்க ஒரு ஒரு ஆட்சி தலைவர்கிட்ட வந்து கேட்கறதா இருந்தா இவ்வளவு தைரியம் இருக்குன்னு அந்த அளவுக்கு இடம் கொடுத்தா தான் கேட்க முடியும். அது தனியாக இந்த சம்பவத்திலிருந்து விளங்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டுருவாங்க, ஆன்மீக தலைவர்கள் இந்த உலகத்தில் அதை செய்வேன் இந்த செய்வேன் சொல்றான்னு வைங்களேன், நாளைக்கு சாயம் வெளுத்து போயிடும். ஒருத்தர் வர்றாரு, உனக்கு இந்த அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துரும் நான் சொல்றேன், பிறக்கலைன்னா வெளுத்து போயிரும்ல, ஒரு வருஷம் தான் இது தாங்கும் இந்த பொய். அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறந்திருப்பான்னு நான் சொல்லிட்டு வைங்களேன், அது எது வரைக்கும் தாங்கும் இந்த பொய்? ஒரு வருஷத்துக்கு தாங்கும். ஒரு வருஷத்துல அவனுக்கு குழந்தை பிறக்கணும்னு வைங்க, திருட்டு ராஸ்கல் போய் சொல்லிட்டு போயிட்டான்றான், ஒரு வருஷம் தெரிஞ்சு வெளுத்து போயிடும். ஆனா மறுமை விஷயத்துல எவ்வளவு பொய் அடிச்சு விடலாம்ல. பொய் சொல்வதா இருந்தா இன்னொரு உலகம் இருக்குல்ல, யாரும் பார்த்தா அது வெளுத்து போவாது இந்த உலகத்துல. அப்ப அந்த விஷயத்துல என்ன செய்யலாம், ஒரு பொய் சொல்வதாக இருந்தால் அங்க நான் பாத்துக்கிறேன், கடவுள்கிட்ட நான் தாங்க அங்க வாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாங்கள் அடிச்சு விடலாம். அந்த விஷயத்தில் தான் ரொம்ப ஏமாற்ற முடியும். மக்களை ஏமாத்துறதா இருந்தா துன்யா விஷயத்துல ஜாஸ்தி ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினா கூட உடனே கொஞ்ச நாள் இல்லாட்டி கொஞ்ச நாள் நினைஞ்சிரு வெளுத்து போயிடும். நீ போய் நீங்க செருப்பு கடை வைங்கன்னு ஒருத்தர் வருவாரு, இந்த சேக்கிட்ட வந்து கேட்ட உடனே நீ செருப்பு கடை ஓகன்னு வந்துருவேன்றாரு. இந்த ஆள் சொல்ல கேட்ட நம்ம செருப்பு கடை நின்று தெரியாது அவனுக்கு, ஜவுளி கடை வச்சு நம்ம செருப்பு கடை வைக்க சொல்லி அவன் செருப்பு கடையை வச்சு ஓட்டாண்டிய தருவல் நிற்பான்ல, அப்ப தெரிஞ்சு போயிடும் சொன்னது உளறி இருக்கிறான்னு சொல்லி விழுத்துரும் உலகத்துல. ஆகிரத்துக்கு விஷயம் இருக்கு பாருங்க, அதுல எவ்வளவு நாளும் உலகலாம், எப்படி வேணாலும் உங்களை அடிக்கலாம். நீங்கள் ஒழுங்கா நடந்து கொண்டீர்களே ஆனால் உங்களை கையை பிடிச்சு நான் சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்துருவேன் சொன்னா
அது எங்க ஒழுங்கா போகுது? உலகத்துவே ஆசைப்பட்டவரா இருந்தால், இறை தூதரா இல்லாம ஒரு ஏமாத்துக்காரரா இருந்தால் இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தலாம்ல. மறுமை விஷயத்தை எவ்வளவு சொல்லலாமுங்க. அது மறுமைன்னு ஒண்ணு இல்லாம இருந்து, அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி இப்படி ஒரு காரியம் பண்ணி இருந்தா அதை சொல்லி நல்லா ஏமாத்தலாம். அங்க நான் தாங்க இல்லை, நம்ம எல்லாம் முழு ராஜ்யமே. நான் என்ன வைக்கிறேன்னா இங்க என்ன வேண்டாம் செஞ்சுட்டு போங்க, அங்க நான் வைக்கிறேன் சட்டம் அப்படின்னு சொல்லி மறு உலக வாழ்க்கையை பற்றி என்ன செய்யலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் மக்களை வந்து ஏமாத்தலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மோசடி செய்து, ஒட்டகத்தை மோசடி செய்து, ஆட்டை மோசடி செய்து, மாட்டை, அதன் அந்த காலத்தில் சொத்துங்கிறது ரூபா பணம்லாம் கிடையாதுல்ல, இதுதான் சொல்ல முடியும் அந்த காலத்துல. இது எல்லாம் மோசடி செய்தவராக, அதை தோளில் சுமந்தவராக மறுமையில வந்து முகமதே என்னை காப்பாத்துங்க, யா ரசூலல்லாஹ் ஆகிஸ்னி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாத்துங்க என்று அங்கே வந்து கேட்டு விடாதீர்கள். அங்கே என்னால் எதுவும் செய்ய முடியாது. செய்யறதா இருந்தா இங்கதான் இதை என்னால செய்ய முடியுமே தவிர உங்களுக்கு அங்க என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறாங்க. ஏமாத்துறவனா இருந்தா அதைத்தான் ஏமாத்துவான். இங்க எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, இங்க நான் வந்து ஒரு சோதனையா இருக்கிறேன், அங்க நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு ஏமாத்த முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆடை மோசடி செஞ்சு, மாட்டை மோசடி செஞ்சு அங்க வந்துட்டு மறுமையில் நின்றுன்னு என்னைய பார்த்து ரசூலுல்லாஹ்வே நீங்க தான் என்னை காப்பாற்ற மோசடி பண்ணிவிட்டேன் அப்படின்னு மாத்திரம் என்கிட்ட வந்துடாதீங்க. ஏன் வந்துடாதீங்கன்னு சொல்றேன்னு கேட்டா, லா அம்லிக்கு மினல்லாஹி செய்யா, அல்லாஹ்விடம் லா அம்லிக்குலக செய்யன், நான் உனக்கு எந்த ஒன்றுக்கும் நான் அங்க சொந்தக்காரனா இருக்க மாட்டேன், அங்க எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் நான் இருப்பேன் சொல்லிவிட்டு கது பல்லகு, நான் தெளிவாக எத்தி வைத்து விட்டேன், சொல்றத சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான். அங்க வந்து காப்பாற்ற மாதிரி நினைச்சிடாங்க அப்படிங்கிறாங்களே. இங்க தாங்க அந்த பரிசுத்தம் வழங்குது. அதான் அங்க ஒரு ஏமாற்று பேர்வழிகள் எல்லாம் எந்த உலகத்தை தூரத்தில் இருக்குதோ, எது மறைஞ்சு இருக்குதோ, இன்னைக்கு முன்னறிவிப்புகள் செய்வான். ஒருத்தர் நான் இருக்கேன்னு வைங்களேன், நான் முன்னறிவிப்பு செய்யறாருந்தா ஒரு 25 வருஷத்துக்குள்ள முன்னறிவிப்பு செய்ய மாட்டேன். நான் ஒரு சீகா வேஷம் போறேன்னு வைங்களேன், ஒரு 200 வருஷத்துக்கு பிஞ்சு உள்ளதான் முன்னறிவிப்பு செய்வேன். நான் இருக்க போறதில்லை. 200 வருஷத்துக்கு பிறகு நடக்கும், 2400 இது நடக்கும் நான் சொல்லலாம். நானும் இருக்க மாட்டேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போதைக்கு என்ன நம்பிட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான். நான் சொன்னது பொய்யா நெசமாங்கிறத வெரிஃபை பண்றதுக்கு 2000 நீங்க எத்தனை வெரிஃபை பண்ணுவீங்க? நீங்க என்னை மதிச்சிட்டு போயிருவீங்க. 2500 இப்படி நடக்கும் சொல்லலாம், 3000 இப்படி நடக்கும், இதுதான் ஏமாத்துவான் எல்லாரும். அட அன்னைக்கு என்ன நடக்கும் அது கேட்காது, நாளைக்கு என்ன அது கேட்காது. சொல்றான் சொல்றான் முன்னறிவிப்புக்கு நான் எதை சொல்றான் நீ பாருங்க. இப்ப என்ன நடக்கும் சொல்ல மாட்டான். தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு, எதை மனிதர்கள் உறுதி செய்ய மாட்டார்களோ, உறுதி செய்ய முடியாதோ, அதுலதான் நல்லா ஏமாற்ற முடியும். அதுலதான் ஆன்மீகத்தின் பேர்ல ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள். எதுல நல்லா ஏமாற்ற முடியுமோ அதுல ஏமாத்தாத ஒரே ஆன்மீக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கதான் ஏமாற்ற முடியும், அங்க ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சுக்க. அப்புறம் சொல்றாங்க, மறுமை நாளையில ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்திலே நான் நிற்பேன். அந்த ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தை வந்து அல்லாஹ் வந்து எனக்காக வேண்டி வழங்கி இருக்கிறான். மஹ்ஷர்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி விசாரணை நடக்கக்கூடிய அந்த மன்றத்துல தாகம் கடுமையா இருக்கும். அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஹவுதுல் கௌசர் நீரை அருந்தியவர்கள் அந்த விசாரணை நாளைக்கு தாக்கு பிடிப்பார்கள், அன்னைக்கு தாகமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை அல்லாஹ் வந்து எனக்காக தந்திருக்கிறான், என்னுடைய உம்மத்துக்கு வழங்குறதுக்காக வேண்டி. அதை கேட்டு மக்கள் எல்லாம் வருவார்கள், என்னுடைய உம்மத்தெல்லாம் வருவார்கள். அப்ப சில பேர் வரும் பொழுது தடுத்து நிறுத்தப்படுவார்கள், உங்களுக்குலாம் இடம் இல்லைன்னு. அப்ப நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அவங்களை அடையாளம் கண்டுக்கிறேன், இவர் நம்மளால தெரிஞ்சால சஹாபியாச்சே அப்படின்னு சொல்லி அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள் தோழர்கள் சொல்லுவேன். எனக்கு என்ன பதில் கிடைக்கும் தெரியுமா? யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதஸு பஅதக், நீ மரணித்த பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது உனக்கு தெரியாது, என்னென்ன புது புது சமாச்சாரங்களை உண்டாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அப்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏமாத்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ சொல்லுவாங்க, அதெல்லாம் அடிச்சு வரைக்கும் நான் உங்களை காப்பாற்றிடுவேன், கவலைப்படாதீங்க. இப்படி ஒரு இமேஜ் வளர்த்துருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல இமேஜ் உண்டாயிருக்கும்லங்க, ஒரு சொல்ல எதுவும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உண்டாக்கி இருக்க முடியும்ல. அங்க நடக்காது. இங்க வேண்டா செஞ்சுட்டு போயிருவேனே தவிர, அங்க வந்துகிட்டு என்னால வந்து ஹவுதுல் கௌசர்ல தடுக்கப்படுற சஹாபாக்களை கூட இங்க வந்து தண்ணியை குடிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவனா நான் அங்க இருக்க மாட்டேன், அங்க ராஜ்யம் எல்லாம் அல்லாவுக்கு மாத்திரம் ஒரு இதா இருக்கும்னு சொல்லி அங்கேயும் தனக்கு இமேஜை உயர்த்துக் கொள்வதற்காக இந்த ஆன்மீகத்தை சொல்லி இருப்பார்களே. ஆனால் நல்ல வாய்ப்பு இருந்துச்சு.
அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. மறுமையில சாதாரண ஒரு நிலையில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நேரம் நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு தடவை சொல்றாங்க, அவங்க ஆட்சி தலைவராக இருந்ததுனால அவங்க தான் நீதி வழங்க வேண்டிய இடத்துல இருந்தாங்க. வழக்குகள்லாம் அவங்கள்ட்ட, பஞ்சாயத்துலாம் அவங்கள்ட்ட தான் வரும். எனக்கு இவ்வளோ தரணும், அவ்வளோ தரணும், ஏமாற்றி விட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள்லாம் இந்த இடத்துல வரும். அப்போ வழக்குகள் வரும்போது நான் விசாரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் விசாரிக்கிறேன். விசாரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா, நான் ரசூலா இருந்து விசாரிக்கிறதுனால கரெக்டா குற்றவாளியை கண்டுபிடிச்சு தீர்ப்பு வழங்கிடுவேன் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் 2 பேர் வருகிறீர்கள், எவன் ஃப்ராடு பண்றானோ அவன் தெளிவாக எடுத்து ஏமாத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்தவனாக இருக்கிறான். எவன் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வாயில்லா ஊமையாக பேச தெரியாதவனாக இருக்கிறான். நான் வாதங்களை கேட்டு தீர்ப்பு செய்யக்கூடிய நான் இதை சரி நினைச்சு தீர்ப்பு வழங்கி விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் சொல்லி 2 பேரும் எனக்கு 1000 ரூபாய் தரணும்னு இவங்க கேட்டு தீர்ப்பு வழங்கிட்டாங்க, கரெக்ட் நினைச்சிடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் மனிதன், இன்னமான பஷருன், நான் ஒரு மனிதன், என்னிடத்திலே நீங்கள் வழக்கை கொண்டு வருகிறீர்கள். சில நேரங்களிலே அநியாயத்தை செய்யக்கூடியவன் அழகாக ஜோடித்து அது நியாயப்படுத்தி காட்டி விடுவான். நியாயத்தின்பால் இருப்பவனுக்கு பேச தெரியாமல் போய்விடும். அவனிடத்துல சான்றுகளை தயாரிக்காமல் வந்து நிற்பான். நான் மனுஷன் தான், எதை வச்சு முடிவு பண்ண முடியும்? உள்ளத்தில் உள்ள எனக்கு அறிய முடியும், மனசுல உள்ளது எனக்கு அறிய முடியுமானால் நான் அதை அறிஞ்சு சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது. அப்ப நானே ஏமாந்து, நீங்க ஏமாறுற மாதிரி நானே ஏமாந்து, எவன் ஒழுங்காக பேசி ரெக்கார்டை கொண்டாந்து காட்டுறானோ அதை வச்சு உனக்கு தான்ப்பா இது சொல்லி விடுவேன். இப்படி நான் யாருக்காவது சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அவன் வென்று விட்டதாக நினைக்க வேண்டாம். மறுமை நாளையில இதுக்காக நரகத்தில் ஒரு துண்டத்தான் நான் அவனுக்கு கொடுக்கிறேன்னு விளங்கி கொள்ளட்டும். நெருப்பு கங்கதான் என்னிடமிருந்து அவன் பெற்றுக்கிறான் என்பது வழங்கி கொள்ளட்டும். மறுமையில நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இதுக்கு என்னங்க அர்த்தம் பாருங்க. யாராவது சொல்லியிருப்பானா, நான் வழங்குற தீர்ப்பு தப்பு வரும்னு ஒரு ஆன்மீக தலைவன் சொல்லுவானா? ஒரு நீதிபதி சொல்லலாம், ஒரு உலகத்து நீதிபதி இருக்கான அவன் சொல்லுவான், நாங்க என்னங்க பண்றது, நீங்க காட்டுற சாட்சியத்தை வச்சுதான் நாங்க தீர்ப்பு செய்ய முடியும், சந்தேகத்தின் பலனை குற்றவாளியை கொடுத்துன்னு அவன் சொல்லி ஒத்துக்குருவான். ஆன்மீக தலைவர்கள் ஒத்துக்குருவாங்களா? ஷேகுமார்கள், குருமார்கள், சாமியார்கள் நாங்க சொல்றோம் நாங்க தப்பாவும் சொல்லுவோம் ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வழக்கு உரைக்கும் பொழுது எவன் அழகா பேசுறானோ அது சரின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான். நான் மனுஷன் தான். நீங்க ஓவராலும் என்ன செய்யக்கூடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கலாம். நீங்க சொல்ற நீங்க எப்படி ஒருத்தன் வந்து பேசி உங்களை ஏமாத்திருவானோ அப்படி என்னையும் ஏமாத்த முடியும். மனசுல உள்ளதெல்லாம் நான் அறிந்து அதை செஞ்சிருவேன்னு நினைச்சிடாதீங்க. அப்படித்தான் ஏமாத்தின எல்லாரும். அவர்கிட்ட போயிடாத, நீ என்ன நினைக்கிறத சொல்லிடுவாரு. நீ சொல்றாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி சில செட்டப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு நினைச்சது சொல்ற மாதிரி டிராமா பண்ண முடியும். டிராமா பண்றதை பண்ணலாம். இந்த நவீன யுகத்துல யாரு நினைக்கிறதையும் நான் சொல்ல முடியும். அது மாதிரி சில செட்டப்புகள் பண்ண முடியும். ஆனா நினைச்சு சொல்ல முடியாது. ஆனால் இப்படித்தான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்களா, நான் வழங்கினது சரிதான்னு சொல்லல, நீங்க என்ன ஏமாத்திடுவீங்க, நானும் ஏமாந்துருவேன், தப்பா தீர்ப்பு வழங்கிடுவேன், நீங்க பாதிக்கவும் படவும் செய்யலாம். இதுதான் மனுஷங்கிற முறையில் எனக்கு முடியும். மனுஷங்கிற முறையில மனசை போய் ஊடுருவி பார்த்து இவன் மனசுல கசட்டு இருக்கு, இவன் தான் பொய்யன், இவன் மனசு தெளிவா இருக்கு, இவன் தான் சொல்றது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த தன்மை எல்லாம் எனக்கு தரல. அந்த மாதிரி ஆற்றல் உள்ள நினைச்சாதீங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பரிசுத்தம் பாத்தீங்களா? மறுமையில மாட்டிக்க, அதே நேரத்தில் ஏமாத்துறதுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அங்க மாட்டிக்கிறீங்க. என்னை ஏமாத்தலாம், நான் என்னை ஏமாத்த முடியாத ஒருத்தனுக்கு முன்னாடி வந்து நிக்க போறீங்க. அங்க இந்த மாதிரி என்னை ஏமாத்துறதுக்கு சேர்த்து தண்டிக்கப்படுவீங்க. என்னை ஏமாத்தினீர்களேயானால், என்கிட்ட வந்து ஒரு பொய்யான முறையில செட்டப் பண்ணி நீங்க நியாயப்பட்டு சென்றீர்களேயானால் அங்க வந்து நீங்க மாட்டிக்கிறீங்க, விட மாட்டேன் அப்படின்னு தான் எச்சரிச்சாங்களே தவிர இது வந்து மனசுல உள்ளது எனக்கு அறிய முடியாது எவன் ஒத்துக்கிட்டான்? எந்த ஆன்மீக தலைவன் உங்க மனசுல உள்ளது எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஓப்பன் அடிச்சு அது இப்படி ஆன்மீக தலைவராக இருந்திருக்கிறாங்க ஆன்மீகத்தின் பேர்ல. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது பல தடவை உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான், மற்ற மன்னர்களுக்கெல்லாம் சஜிதா செய்யற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்ய வேண்டும் என்று 2 சஹாபாக்கள் 2 சந்தர்ப்பங்களை முயற்சி பண்றாங்க. ஒரு சஹாபி கைஸ் இப்னு சஅத் என்பவர், அவர் வந்து இந்த மாதிரி பல ஊர்களை பார்த்துட்டு அங்க உள்ள தலைவர்களுக்கெல்லாம் மக்கள் சஜிதா செய்யற கீழே விழுந்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து கும்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிறாரு.
பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நாம இதே மாதிரி செய்யணும், எவன் காலில் எல்லாம் விடுறாங்களே, நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு தகுதியானவங்க, அவங்க காலில் விடுவோமே, எவ்வளவு பரிசுத்தமானவங்க, எவ்வளவு நேர்மையானவங்க, எவ்வளவு ஒழுக்கமானவங்க, அவங்க காலில் நம்ம விழுந்துருவோமே அப்படின்னு தீர்மானித்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாரு. ஒத்துக்கிட்டாங்களா? விழுந்துட்டு போன்னு சொன்னாங்களா? விழுந்தா என்ன பாரு, அதை விழுப்பா விழுந்துட்டு போறதுனால என்ன இருக்கு, இதனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெரிய ஒன்றும் வந்துடாது, எங்க அல்ல விழுவுறேன், அல்லாவுடைய தூதர் தானே, ஏன்ட்ட விழுந்தா அல்லாட்ட விழுந்த மாதிரி தானே. இன்னைக்கு ஷேகுமார் சொல்றானுங்க, ஷேகுமார் பிராடுகள் என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட செய்யற உறுதிமொழி அல்லாட்ட செய்யற உறுதிமொழிங்கிறானோ. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், முகமதே உம்மிடத்தில் யார் பையத்து செய்கிறார்களோ அவங்க அல்லாஹ்விடத்தில் தான் செய்கிறார்கள் சொல்றான். அப்படி கேரண்டி இருக்குது. அப்படி இருந்தும் கூட என் காலில் விழுந்துடாதேங்கிறாங்க. மனுஷன் காலில் விழக்கூடாது, இது சட்டம்னா நானும் சட்டம் அதில் கட்டுப்பட்ட ஆள் தான், என் காலில் விழக்கூடாது, யாரு காலிலையும் விழக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் நெத்தியை கொண்டே தரையில வைக்கணுமே தவிர வேறு எவருக்கும் வைக்கக்கூடாது, எந்த மனுஷனும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததாக அபூதாவூதுல வருது. இது சம்பந்தப்பட்ட கைஸ் இப்னு சாத் என்பவரை அறிவிக்கிறார். அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவரு ஷாம் சிரியாவுக்கு போறாரு, சிரியாவுக்கு போயிட்டாங்க, திரும்புறாரு. திரும்பி வந்தவன அங்க உள்ள காட்சியெல்லாம் பார்க்கிறாரா, சஜிதா காட்சியை. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தவுடன் டக்குனு காலில் விழுந்துட்டார், சஜிதாவை செஞ்சு விட்டார் விளங்காம. செஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் கோபம் வந்துருது, இந்த மாதிரியான மார்க்கத்தை நான் கொண்டு வரல. சஜிதா செஞ்சாருமே அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அப்ப சஜிதா செஞ்சவரை பிடிச்சி ஃபார்மாலிட்டி கண்டிக்கல, இதுதான் கடைசியா இருக்குங்கிற அளவுக்கு கடும் வார்த்தையை பிரயோகம் பண்ணி கண்டிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க காலில் யாருமே விழுந்தது கிடையாது. ஒருத்தர் விரும்பினாரு, தடுத்தாங்க, இன்னொருத்தர் வந்தவன விழுந்து விட்டார் கேட்க முடியும். அப்ப அதான் கடைசி. அதுக்கு பிறகு யாரும் விழல, அவ்வளவு தெளிவாக அந்த மக்களுக்கு விளக்குனாங்க. அதன் பிறகு அவங்க வாழ்நாளில் யாரும் அவங்க காலில் விழுந்ததே கிடையாது. அப்ப இந்த காலில் விழுவதன் மூலமாக இந்த ஆன்மீகத்தினுடைய அந்தஸ்து அதிகமாகும். ஒருத்தருடைய ஆன்மீக அந்தஸ்து எவ்வளவு அதிகமாகும்னா, காலில் விழுந்தா அவருக்கு தரஜா கூட, அவர் காலையை கழுவி குடிச்சிட்டோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தரஜா கூட, அவர் காலத்துக்கு நம்ம தலையில வைக்கிறதுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவருடைய தரஜா இன்னும் கூட. இப்படி எல்லாம் கருதக்கூடிய காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் காலில் விழுவுறத, காலில் கூட விழுவுறது, காலுக்கு பக்கத்துல வந்து விழுவுறது, அவருக்கு முன்னாடி போய் விழுவுறது, அதை கூட ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்களே, சுத்தமா தடுத்துட்டாங்க இல்லையா. அப்ப இந்த ஆன்மீகம் என்பதுல ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரே துறை இந்த ஆன்மீகம் தான். இப்ப சாமியார் பாருங்க, மோசடிக்கு தேடிட்டு இருக்காங்க சுத்தம் முடக்கிறதுக்காக, சிவகங்கை சாமியார் பாத்தீங்கன்னா இல்லையா, 6000 கோடி ரூபாய்க்கு மேல 600 ரூபாய்கிட்ட மோசடி பண்ணி வந்து சாமியாரும் எல்லாம் பண்ணிட்டாரு. சொத்தம் முடக்கிறது கவர்மெண்ட் முயற்சி பண்ற அளவுக்கு. ஏன்னா அது நல்ல ஏமாத்திருக்கு அழகான வேஷம் வந்து தான் ஆன்மீகம் தான். ஹிந்து வேஷம் போடுங்க, பாதிரியார்னு வேஷம் போடுங்க, சாமியார்னு வேஷம் போடுங்க, புரியாதான் மக்களை ஈஸியாக ஏமாந்துவாங்க. இப்படி ஏமாத்தலாம், வேற எதுல ஏமாற்ற முடியாது. அதுல எல்லாம் ஏமாத்தாத ஒரே தலைவராக இருந்தாங்க. காலில் விடுற விட்டுருங்க, இந்த ஆன்மீகத்தை வந்து எந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எந்திரிச்சு நிற்கிறது ஒரு சின்ன விஷயம். எந்திரிக்கிறது என்ன, ஒரு ஆள் வரும்போது எந்திரிக்கிறது சாதாரண பள்ளிக்கூடத்தில் நம்ம பார்க்குறோம். பள்ளிக்கூடத்தில் நம்ம எந்திரிக்கிறது நம்மளே எந்திரிச்சிருக்கோம், நம்ம வாத்தியாரம் நமக்கு மாணவர்களை எந்திரிக்கணும்னு விரும்புகிறோம். இதனால எல்லாம் ஒரு பெரிய கிரேடு ஒன்று குறைஞ்சிடாது கூடிடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த அந்த காலத்தில் மன்னராக இருந்தும், ஆட்சி தலைவராக இருந்தும், ஆன்மீக தலைவராக இருந்தும் அவங்களுக்காக யாராவது எந்திரிச்சிருக்காங்களா? ஒரு சபையில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவங்க வந்தாங்கன்னா ஒருத்தர் எந்திரிக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன காரணம்னா தடுத்தாங்க. மாட்டாங்கன்னு அவங்களா எந்திரிக்காம இல்லை, எந்திரிக்க தயார் தான். தலைகீழ நிக்க சொன்னாலும் அதுக்கு தயார் தான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை வெறுத்திருக்கிறாங்க, எனக்கா எந்திரிக்க கூடாது, எவனும் எனக்கா எந்திரிக்க கூடாது, அவ்வளவு கடுமையாக தடை செய்திருந்த காரணத்தினால யாருமே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கிட்டு சொல்லி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்க ஹதீஸ் அகமதுல திருமதியில ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. இந்த ஆன்மீகத்தை மிஸ்யூஸ் பண்ணலங்கிறது இதெல்லாம் ஆதாரம். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான சரியான ப்ரூஃப் தான். இதெல்லாம் உரசி பார்க்கணும். ஆட்சி தலைவர் எல்லாம் உரசி பார்க்கற பெரிய விஷயம் இல்லை. ஆன்மீக தலைவர் தான் ஏமாத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு. அந்த துறையை வச்சு நல்ல மக்களை வந்து வழிகெடுக்க முடியும். அதுல எப்படி நடந்தாங்க என்பதை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. கல்யாணத்துக்கு போறாங்க, கல்யாணத்துல வந்து வாழ்த்து பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, இசைக்கருவி இல்லாம தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தை அனுமதி இருக்கு, படிச்சுட்டு போறாங்க, பாட்டு தானே படிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே பாட்டையே மாத்துறாங்க. பாட்டு படிச்சுட்டு இருந்தவங்க
பாட்டையே மாத்துறாங்க. என்ன பாட்டு? ரசூலுல்லாஹ் புகழக்கூடிய பாட்டாக மாத்துறாங்க. வேற எந்த படிச்சுட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே வந்து வேற வேற பாட்டை மாத்துறாங்க. அந்த பாட்டுல என்ன வருது? ஃபீனா நபியுன் யாலமு மா ஃபீ கதின், இதோ நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி நம்மிடத்தில் இருக்கிறார், நாளைக்கு என்ன நடக்கும் என்பது இவருக்கு தெரியும். படிச்சுட்டாங்க. உடனே கேட்டு அப்படி காலம் வச்சு கொடுத்தாங்களா? ஆமா நாளைக்கு தெரியும். நாளைக்கு என்ன அடுத்த வருஷத்துல நடக்கணும் தெரியும் சொன்னாங்களா? இல்லை. உடனே கட்டி தாயிஹாதா நிறுத்து, சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நிறுத்துட்டாங்க. நிறுத்தி இத கூலி பில்லத்தி தக்கூலி, இதுக்கு முந்தி படிச்சிருந்த பாட்டை படி. என்னை எந்த மாதிரிலாம் என்ன செஞ்சிடாதீங்க, புகழ்ந்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் என்னை தூக்கி பாராட்டி பேசுறாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாட்டை அங்கீகரிக்கவே இல்லை. நாளை நடப்பதை அறிவார்னு சொல்றது அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆமான்னு சொன்ன தயார் தான் அவங்க. அந்த மாதிரி என்னை புகழக்கூடாது என்று சொல்லி அந்த ஆன்மீகத்தை வந்து தவறாக பிரயோகம் பண்ணாம அந்த இடத்துலையும் தடுத்து நிறுத்துறாங்க. இது சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இன்னும் பல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன புதுசுல அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, விவசாயம், பேரிச்ச மரம் தானே விவசாயம், பேரிச்ச மரம் தான் விவசாயம். இந்த மரங்களுக்கு மத்தியில வந்து அந்த மகரந்த சேர்க்கையின் மூலமாகத்தான் உற்பத்தி ஆகுது. மரத்துல வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்குது, ஆண் பூ பெண் பூட்டெல்லாம் இருக்குது. இதை வந்து தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப வண்டுகள் போய் இந்த ஆண் பூவில் அமர்ந்து அதுல உள்ள மகரந்த பொடி எடுத்துக்கொண்டு பெண் பூவில் போய் உட்கார்ந்து அப்புறம் தான் அது உற்பத்தி ஆகும். இந்த காய்கள்லாம் காய்க்குதுன்னு சொன்னா பூக்கள்லே காய்ச்சிடாது, ஆண் பூ பெண் பூன்னு இருக்குது. அப்ப இந்த ஆண் பூ பெண் பூ இணைஞ்சாதான் என்ன செய்யும், காய்கள் வந்து காய்க்க முடியும், பழங்கள் பழுக்க முடியும். அந்த எப்படி அது இணையுது, அதுவா இணைய முடியாத உசுறு இல்லையே. அதுக்காக எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வண்டுகள் ஈக்கள் இதுகள் வந்து இப்படி ஆண் பூவில் வந்து உட்காரும். அதுல சில மகரந்த பொடிகள் இருக்கும், அது அதனுடைய கால்களில் வந்து ஒட்டிக்கணும். அப்படியே பறந்து போய் அந்த பூவில் உட்காரும். இந்த பொடி அதுல அந்த துகள் அதில் ஒட்டின உடனே அது சூழ் கொண்டு என்ன செஞ்சது உடனே அது வந்து ஒரு முருங்கைக்காயிலிருந்து மாங்காய் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், மின் குல்லின் கலக்கனா சௌஜைனி, எல்லாத்திலையும் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கோங்க. மனுஷன் மட்டும் ஜோடி இல்லப்பா, இந்த காய்கறி உற்பத்தி ஆகுறதுக்கு கூட என்ன வேணும், ஜோடி வேணும்னு அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான். இன்னும் தாவரத்துக்கே ஜோடின்னு தெளிவாகவும் சொல்றான். சுப்ஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்லு, பூமி விளைவிக்கக்கூடிய தானியத்திலும் கூட ஜோடியை நான் படைத்திருக்கிறேன் தெளிவா இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி சொல்லக்கூடியதை அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிவிட்டான். தாவரத்திலையும் ஜோடி இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க என்ன, இது வந்து தன்னால நடக்கிறது. இது மனுஷனை என்ன செய்யலாம், இந்த ஆண் மரத்தை வந்து ஜாயிண்ட் பண்ணி ஒட்டி அது மாதிரியான முறையில விவசாயம் பண்றது ஒரு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஜாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதீனாவுல. வந்த புதுசுல என்னன்னு கேட்கிறாங்க உங்களுக்கு வரங்க, விவசாயம் பத்தி உங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு, இது வந்து உற்பத்தி ஆகுறதுக்காக நாங்க பண்றோம், இப்படி பண்ண நிறைய ஜாஸ்தியா உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க அந்த மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லவ்லம் தஃபாலு, இது நல்லா விட்டுருங்கப்பா, ஏன்னாப்பா இதை விட்டுருக்கலாமா, நீங்க இது மாதிரி போட்டுவிட்டு மரத்தை பண்ணி இதெல்லாம் தேவையில்லையே அப்படிங்கிறாங்க. அவங்களும் விட்டுறாங்க. விட்டுருங்கன்னு சொன்ன நினைக்கிறாங்க, அந்த வருஷம் அந்த மாதிரி மரங்களை இந்த ஜாயிண்ட் பண்ற வேலையை விட்டுறாங்க. இந்த ஜாயிண்ட் ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதுல இந்த ஒட்டு பண்ணுனாங்க என்று ஒரு அறிவிப்பு இருக்கு. ஒட்டு பண்றது தெரியுமில்ல, மரத்தோட மரத்தை ஒட்டுனோம்னு சொன்னா, ஒட்டு மரம் ஒட்டு மாமரம் தான் கேள்விப்பட்டு போயிடலங்க. ஒரு மரம் கம்மியா காய் காய்க்குது, இன்னொரு மரத்துல அதிகமான காய்கள் காய்க்குதுன்னு சொன்னா, அதிகமாக காய் காய்க்கக்கூடிய அந்த மரத்தினுடைய ஒரு துண்டை வெட்டி இதுல ஜாயிண்ட் பண்ணி கட்டி அது செஞ்சிட்டோம்னு சொன்னா, இதனுடைய தன்மை அது கலந்து ரெண்டு மிக்ஸ் ஆகி இதுல 50 அதுல 50 எடுத்துக்கணும். இந்த மரத்து தன்மையில பாதி அந்த மரத்து தன்மையில பாதி ஆகி அது ஒரு புதுசான ஒரு என்ன செய்யும் உண்டாகும், புது வகை. அந்த மாமரத்திலையும் இந்த மாமரத்திலும் கிடைக்காத ஒரு புது வகையான ஒரு கனி உண்டாகும். ஒட்டு பண்ணினாங்க என்றும் ஒரு அறிவிப்புல வருது. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சொல்லிட்டாங்க, விட்டுட்டாங்க. அந்த வருஷம் பார்த்தா வேற ஆட்சி கிடைக்கும், ஒன்னே உற்பத்தியே இல்லை. அப்ப கேட்கறாங்க, என்ன மாலி நகலிக்கும், என்ன ஆச்சு இப்படி என்னப்ப ஒண்ணுமில்லாம இருக்கு, உற்பத்தியை காணாம. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க முதல்ல எடுத்துற ஆச்சு. அவங்க இருக்கிறாங்க, நீங்க தான் சொன்னீங்க நாங்க உற்பத்தி பண்றதுக்கு நாங்க ஒரு மெத்தடை கடைபிடிக்கணும், அது வேணான்ட்டீங்க, வேணான்னு விட்டுட்டோம். இப்ப இந்த மாதிரி காஞ்சி கிடக்குது,
அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டா, இன்னமான பஷரும், நான் ஒரு மனுஷன் தானப்பா, மனுஷன், நான் ஒரு மனுஷன். இதான் அமர்த்துக்கும் செய்யும் தீனிக்கும், தீன் மார்க்க சம்பந்தமா நான் எதையாவது உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னா அதை எடுத்து நடங்க. அமர்த்துக்கும் செய்யும் நானா ஒரு அபிப்பிராயமாக துனியாவுடைய விஷயத்தை சொன்னான்னு சொன்னா அதை நீங்க எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பஷரும், நான் ஒரு மனுஷன் தான், நீங்க உடனே இந்த ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டிய நான் இப்படி சொல்றேன் சொன்னோன்னு இது வகின்னு நினைச்சுக்கிறாங்க. தொழுவை சொன்னா எடுத்துக்கிறங்க, நோம்ப சொன்னா எடுத்துக்கிறங்க, தஸ்பீஹ் பண்ணுங்கன்னா எடுத்துக்கிறங்க, இன்னும் இதை போடுங்க, இவ்வளவு ஆழத்துல குழி வெட்டுங்கன்னு சொன்னா இல்ல சொல்லா இது உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. அப்படி என்று சொல்ல வேண்டிய நீங்க, இது உங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க விவசாயிகள் காலமா செய்யறோம், இதுல நன்மை கிடைக்கும் என்று சொல்லுங்க. நீங்க நான் சொன்னதுக்காக வேண்டி நீங்க விவசாயம் என்ன அர்த்தம்? அப்ஜெக்ஷன் பண்ணுங்க. தீன் விஷயத்துல சொன்னால் அப்ஜெக்ஷன் பண்ணிவிடாதீங்க. தொழுகை 30 சரி வராது, நீங்க 29 28 வச்சுக்கணும்னு சொல்லிடாதீங்க. 5 வேளை தொழுகை இல்ல, ஒரு 4 வைக்கலன்னு கேட்கக்கூடாது. இதுல எல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். தீன் விஷயமாக நான் ஏதாவது சொன்னேனே ஆனால் அதை அப்படி எடுத்துக்கிறங்க. விவசாயத்தை பத்தி மற்றதை பத்தி எல்லாம் நான் சொன்னேன்னு சொன்னா அது எனக்கு மனிதன் என்ற முறையில் எனக்கு ஏற்படக்கூடிய கருத்து. உங்களுக்கு எப்படி மனிதன் என்ற முறையில் ஒரு கருத்து ஏற்படுமோ அந்த மாதிரி எனக்கு மனிதன் என்ற முறையில் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து சமைக்கிற சொல்லுவாங்க, நீங்க உப்பு அதிகமா போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா அது சுண்ணத்து நினைச்சுக்க கூடாது. இது எனக்கு நிறைய நாக்குக்குள்ள தீர்ப்பது, உனக்கு பிடிக்காடி குறைச்சிக்க, இதெல்லாம் மார்க்கத்தின் சட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எப்படி தப்பு ஒத்துக்கிறான்னு பாருங்க. அதாவது நம்ம சொன்னதுனால ரிசல்ட் மோசமா போச்சு. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம், ஆன்மீகத்தின் பேர்ல அதை பத்தி கவலைப்படாதீங்க, அப்படிதான் இருக்கு, நீங்க மறுபடியும் இப்படி கண்டினியூ பண்ணுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தாங்கிக்கிறங்க, என்ன ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாட குற்றவாளி ஆயிராதீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு போரை போட்டு சமாளிச்சிருக்கலாம். அந்த இடத்துல சமாளிக்க நினைச்சிருந்தா என்ன சொன்னாலும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இதையும் சஹாபாக்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி ரசூலுல்லாஹ் கேட்கல, வாலண்டியரா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அந்த மக்கள் முறையிடவே இல்லை, இன்னும் நீங்க சொல்லி இப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் கேட்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டுப்பட்டோம். அது விளைவு இந்த உலகத்தை பத்தி நம்ம கணக்கில் அல்லாஹ்விட்ட கூலி இருக்குன்னு நினைச்சிட்டு தான் அவங்க கட்டுப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியத்தான் போய் கேட்டாங்க, என்ன பாச்சு மாலி நகலிக்கும், ஏன் இந்த மாதிரி உங்க பேர்ச்சி மரம்லாம் அப்படி ஆயிடுச்சு கேட்கறாங்க. அப்பதான் அந்த மக்கள் நடக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க, நாங்க நிறுத்திவிட்டோம், நிறுத்தவனா நீ கண்டினியூ பண்ணுங்க, நீங்க எப்படி செய்யறீங்களோ நன்மை நீங்க நினைக்கிறீங்களோ ஏதோ உங்க அனுபவ அறிவு சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர அதை நியாயப்படி ஒரு தலைவர் நீங்க பார்க்க முடியுமா? தன்னுடைய தவற தானா வழிய போய் அந்த மக்கள்கிட்ட காரணத்தை கேட்டு நான் தப்பா தான் சொல்லிட்டேன், நான் ஒரு அபிப்பிராயம் தான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில சொல்லல, மனிதன் என்ற முறையில சொன்னேன், மார்க்க விஷயத்தான் தூதர் என்ற முறையில சொல்லுவேன், மார்க்க விஷயில மசாயில்களை தான் என்ன செய்வேன், நான் மனிதன் என்ற முறையில இறை தூதர்னு சொல்லுவேனே தவிர மற்றபடி மனிதன் என்ற முறையில உள்ள கட்டளைகளை எல்லாம் நீங்க சிந்திச்சு ஏத்துக்கிறீங்க, கண்ணை மூடி ஏத்துக்கிறாதீங்க, கரெக்டா இருந்தா மட்டும் ஏத்துக்கிறீங்க. இப்படி சொன்ன எப்படி சொன்னாலும் ஏத்துக்கிற தயாரா இருக்கிற ஒரு கூட்டத்துல போய் இது அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புனது எப்படி சமைக்கிறது கற்றுத்தரேன் அனுப்பலையில, சமையல் இப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொன்னா அது நீ கேட்க தேவையில்லை. சமைக்கிறதா இருந்தால் முதல்ல சோத்தை போடுங்கள், அப்புறமேல கறியை போடுங்கன்னு சொன்னா இது ரசூலா சொல்லி தரணும், இதை சொல்லி தருக்கு ஒரு இறைவற்றின் தூதர் வரணுமான்னு இதை நீங்களா கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? நம்மளா கண்டுபிடிச்சிக்கிற விஷயத்துக்குலாம் இறை தூதர் தேவையில்லை. எதை கண்டுபிடிக்க இயலாது? அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், அல்லாஹ் என்ன விரும்புறான், அதை நம்ம கண்டுபிடிக்க இயலாது, அது அவன் தான் சொல்லி தரணும். அதுக்குத்தான் தூதர் என்பதை அழகா விளக்கி தன்னை எந்த நிலை நான் மனிதன் என்பதையும் அதே நேரத்தில் தூதர் என்பதையும் இவ்வளவு அழகா விளக்குறாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல அவங்க ஏமாத்துறதுக்கு இந்த ஆன்மீகத்தை காட்டி அந்த மக்களை தப்பான வழிக்கு கொண்டு போறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை. அதை விட ஒரு பள்ளிவாசல்ல ஏத்திக்காப்பு இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல ரமலான் வந்துட்டா ஒவ்வொரு வருஷமும் ஏத்திக்காப்பு இருப்பாங்க. கடைசி 10 நாள் ஏத்திக்காப்புனா என்ன, அதுல சில கருத்துக்கள் இருக்கு. ஏத்திக்காப்புனா அங்கேயே தங்கி இருக்கணும், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அவசியமான மலஜல தேவை இருக்குல்ல, இந்த அவசிய தேவைன்னா இந்த அத்தியாவசிய தேவை, இந்த தேவைக்கு தவிர வேற எதுவும் வெளியே போகக்கூடாது. பள்ளியாசல்ல ஒண்ணுக்கு இருக்க முடியும். அப்ப மலஜலம் கழிக்கிறாங்க, வெளியே போய் தானே செய்யணும், அங்கே சுண்ணாங்க கழிச்சுக்கலாம். அப்படி வெளியே போய்தான் மலஜலம் கழிக்கிற மெத்த ஏற்பாடு இருக்குமானால் போயிட்டு வரலாம், வெளியே போறவங்க தப்பு இல்லை. ஏத்திக்காப்புக்கு அது இடைஞ்சல் இல்லை, எதுக்கு தான் போகலாம், சிறுநீர் கழிக்க வெளியே போகலாம். மற்றபடி இந்த 10 நாட்களுமே அங்கேயே தங்கி கொண்டு வணங்கி கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கணும், வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் ஏத்திக்காப்புடைய சட்டம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காப்புல இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க மனைவியர் நின்று பேசிட்டு போவாங்க. எத்தனை 10 நாள்ல இருக்குது, 10 நாள் எத்தனை தேவைகள் இருக்கும், என்ன ஏதுன்னு தெரியாது. அப்ப சஃபியாங்கிற மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கிறாங்க.
பள்ளிவாசல் வெளியே வாசல்ல அவங்க வந்து நின்று இந்த மாதிரி என்ன பேசுனான்னு தெரியல, பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் உள்பகுதியில் நிற்கிறாங்க, அந்த வெளியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 அன்சாரி மதீனாவை சேர்ந்த 2 தோழர்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க, கடந்து போயிட்டாங்க. போனவங்க என்ன செய்யறாங்கன்னா, அலா ரிசிலிக்குமா இல்லைங்க வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. போன 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இது வந்து என் மனைவி சதியா, என் மனைவியோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சும்மா போனாலும் 2 பேரையும் கூப்பிட்டு, ஏன் அப்ப சும்மா போயிருக்க மாட்டாங்கன்னு விளங்குது. போகும்போது பார்த்துட்டு போயிருப்பாங்க அவ்வளோ இருக்கு, கவனிச்சிருப்பாங்க, இல்லாட்டி சும்மா கூப்பிட மாட்டாங்கல்ல. இவங்க ஏதோ ஒரு மாதிரியா ஒரு காய்ச்சிருப்பாங்க, ஆக்ஷன் இருந்திருக்கும். உடனே கூப்பிட்டுறாங்க, வாங்கன்னு கூப்பிட்டு, என் மனைவி சதியாவோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் அல்லாவுடைய சொல்ற என்னத்துக்கு இதை வந்து எங்கள்கிட்ட சொல்றிய அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னும் ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுற ரத்த நாளங்கள்ல எல்லாம் சைத்தான் இருக்கிறான்ப்பா, மனுஷனுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். ரத்தம் ஓடுற இடத்துக்குள்ள எல்லாம் என்ன செய்யறான், சைத்தான் ஓடுறான். நீங்க இங்க இருந்து போயிருவீங்க, போகும்போது எண்ணம் இருக்காது. கொஞ்சம் நேரம் சென்று அவர் ஒரு புப்புளை விட்டு பேசிட்டு இருந்தாங்களே, இருட்டு நேரம், இந்த மாதிரி விளக்கெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. இரவு நேரம் ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ்க்கு என்ன பேச்சு, யார் அந்த பொம்பளை, எல்லாம் ஒரு மதத்தை பொம்பளை பேசிட்டு இருக்கிற என்ன இது அப்படி சைத்தான் போடுவான், அப்படி பரவும் பெருகிடும். அவர் ஒன்னும் 4 பேர்ட்ட சொல்லுவாரு. அப்ப இது என்ன செய்யறாங்க, நான் கூப்பிட்டு இது சொல்ல தேவையே இல்லை, நான் இப்படி நடந்துக்கிறேன். என்ன ஆன்மீக தலைவர்கள் தான் எந்த பொம்பளையும் தனியா சந்திக்கலாமே, மகள் தந்தை ஒரு கொண்டுக்கிறாங்களே, கேட்டா என்ன செய்வாங்க, ஷேக்குக்கும் முரீதுக்கும் உள்ள உறவு என்ன, தந்தை மகள்கிற உறவு தான். அதனால ஒரு தந்தைக்கு முன்னாடி மகள் இருக்கிற மாதிரி ஷேக்குக்கு முன்னாடி ஒரு பொம்பளை போய் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கலாம். அதுவும் தப்பு இல்லைன்னு சொன்னா அந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? நான் பேசிட்டு தான் இந்த பெண் அதனால கேட்கலாம்ல, பேசிட்டு தான் இந்த உறவு பொம்பளை தான், அதனால என்ன நான் தந்தை உங்க மகள் சொல்லலாம்ல. சொன்னா இவன் சொல்லும் போது ஏத்துக்கிறாங்களே, அவங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த ஏமாத்து பிராடு பேரோடிகள் சொல்றாங்களே, இதே மக்கள் ஏத்துக்கிற தயாரா இருக்குத. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா ஏத்துக்கிற பெரிய கஷ்டமா? கரெக்ட் தாங்க அப்படின்னு போயிருக்கலாம். கூப்பிட விட்டு மனுஷன் சைத்தான் இருக்கான், என்ன விஷயத்தை நீங்க நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு விளக்கம் வியாக்கியானம் கொடுத்து, அதாவது பரிசுத்தமா இருந்தால் மாத்திரம் பத்தாது, பரிசுத்தமா இருக்கிறோம் என்பது வெளி உலகம் தெரிகிற மாதிரி பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா தான் அவங்க உள்ளளவில் இருந்தாங்க, அது மாத்திரம் பத்தாது, சந்தேகத்துடைய சாயல் கூட படியக்கூடாது, சந்தேகத்துக்குரிய வாசல் கூட என்ன செய்யக்கூடாது, திறந்துடக்கூடாது என்பதுல இவ்வளவு பரிசுத்தமாக இருந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஆன்மீக தலைவர்ங்கிற முறையில் இதை எப்படி சமாளிச்சிருக்கணும். ஆன்மீக தலைவர் 1000 விஷயம் இருக்குங்க, சேகண்டா வந்து கேட்டு தான் வருவாங்க, ஆம்பளை வருவாங்க பொம்பளை வருவாங்க பழமா, இதெல்லாம் இதை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு கேட்க தயார் தான் அந்த மக்கள் செய்ய தோணிக்கிறைய. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு மனிதரை நம்ம பார்க்கிறோம் வரலாற்றுல. எல்லா வகையிலும் ஏமாத்துற வாசல் திறந்து விட்டு இருந்தும் கூட கொஞ்சம் கூட அந்த அதை யூஸ் பண்ணிக்க தெரியாத, விரும்பாத, அதை வெறுக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம பார்க்கிறோம். அதை சொல்றாங்க, இன்னி ஹசீத்து எக்கதி வகையை குழுவிக்குமா செய்யன், உங்க உள்ளத்துல எனக்காவது ஒரு கட்டணத்தை போட்டுவான் செய்தான். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா நாயகி சபியா அவங்களே அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்களுடைய மகன் இறந்த சம்பவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் ரொம்ப விருப்பமாக அன்பா வளர்க்குறாங்க. ஏன்னா ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை அபுத்தர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண் வாரிசு ஏற்ற வருது, அதை உடைக்கிற மாதிரி ஆம்பளை பிள்ளை. அந்த மரணம் வந்து ரொம்ப பாதிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எந்த அவங்க வரலாற்றில் அவங்க சோகத்தை பற்றி ஹதீஸ்கள் அதிகமாக கிடைக்கல. கிடைச்சிருக்கிற ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் மரணிக்கும் பொழுது அவங்களுடைய சோகம் ரொம்ப அதிகமா இருக்குது. எந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்றாங்கன்னா, அல்ல ஐநூ ததுமவு, கண்கள் ரத்த கண்ணீரை வடிக்கிறது அந்த மரணத்தை போது சொல்றாங்க. மகன் இறந்த உடனே ஒரு கல்பு யஹ்சுனு, உள்ளம் வந்து வேதனையால் விம்முகிறது. இன்னாலி பிராத்திகையா இப்ராஹிம்ல மஹ்சூனுன், இப்ராஹிமே உன் பிரிவை நினைச்சு நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி கண்கள் வடிகிற அளவுக்கு மீறி கண்ணீர் வடிகிறத பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய நீங்களுமா அழுவுறீங்க, இது கேட்கிற சஹாபாக்கள் கேட்கிற அளவுக்கு, நீங்களுமா அழுவுறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு. அவன்ப்பா இது இறக்க உணர்வு எல்லா மனுஷனுக்கும் உண்டு, யாரா இருந்தாலும் அழுவான். இப்படி பிரியம் வச்சிருந்தா அழுக வரத்தான், ஒப்பாருமே வைக்கக்கூடாது, அழுகணும்னு தப்பு கிடையாது, அப்படி பிரியம் வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி பிரியம் வச்சிருக்கிற இப்ராஹிம் இறந்த அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படும். அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். அப்ப சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எதுக்கு சூரிய கிரகணம் தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்தாச்சுல, அதுக்கு தான் வானம் கூட துக்கம் நசிக்குது. அதனால துக்கம் தானே, சூரிய கிரகணம் டைட்டா போயிரும்ல. அப்ப சோகத்தை காட்டுது, வானம் கூட சோகத்தை காட்டுகிறது,
வானம் கூட துக்கத்தை அனுஷ்டிக்குது, அதனாலதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருச்சுன்னு பேசிக்கிறாங்க. உடனே இதை பேசாம இதை கண்டுக்கிறாம இருந்திருக்கலாம். கண்டுக்கிறக்கூடிய மனநிலையிலே அவங்க இல்ல, கவலையில் இருக்கிறாங்க. கவலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாம் கண்டுக்கிற மாட்டார். அதாவது தப்பா இருந்தா கூட கவலை உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டாலும் காணாம தான் போயிட்டு இருப்போம். இப்போ ஒரு புருஷன் இறந்து போயிட்டான், ஒரு பொண்ணு புருஷன் இறந்து போன அப்படி கவலையை உட்காந்துட்டு இருக்கிறா. 2 பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியத்தான் செய்யும், அதை கண்டுக்கிற மாட்டான். அதை விட ஒரு பெரிய விஷயம் அவளுக்கு நடந்திருக்குது. இந்த சண்டை ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு நேற்று சண்டை போட்டா தடுத்து விடுவா, இது ஒரு தட்டை தட்டி சண்டையை நிப்பாட்டிருப்பா அந்த பொம்பளை. ஆனா புருஷன் இறந்த சோகத்தில் அப்படி உட்காந்துட்டு இருக்கிற அன்னைக்கு 2 பிள்ளைகளும் சண்டை போட்டு இருக்குது. வேற ஆளுக்கும் வந்து பார்த்து தான் பிரிச்சு விடுவாங்களே தவிர இவன் அந்த யோசனையில தான் இருந்துட்டு இருப்பான். கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகள் அடிச்சுக்கிறது போல நினைக்க மாட்டான். ஏன்னா சோகம் அதிகமாகும் பொழுது சின்ன விஷயங்கள்லாம் கவனத்துக்கு வராது. அப்ப மகன் இறந்த சோகத்தில் இருக்கும் பொழுது இப்படி மக்கள் பேசிக்கிட்டா கூட சும்மா இருந்துருவான் மனுஷன். மக்கள் பேசிக்கிட்டா கூட தப்பா இருந்தா கூட அதை விமர்சிக்கிற மூடுல இருக்க மாட்டான் யாருமே. அதை விமர்சிக்க மகன் இவ்வளவு அன்பா வச்சிருந்த ஒரு மகன் இறந்திருக்கும் பொழுது அந்த சோகம் தான் பெருசா. நாளைக்கு சொல்லி என்ன பேசிட்டு போறாங்க, இப்ப அதுக்குள்ள மூடு சரியில்லை, அப்படித்தான் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்துக்கும் ஏற்படும். உடனே அந்த சோகத்துக்கு மூலையில் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து போங்க வாலி வருது, மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்தி. இந்த சூரியனும் சந்திரனும் எந்த மனிதனுடைய பிறப்புக்காகவோ எந்த மனிதனுடைய இறப்புக்காகவோ கிரகணத்தை மேற்கொள்வதில்லை, கிரகணம் ஏற்படுவதில்லை. இது அல்லாத ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறான், அந்த ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று அறிவியல் விளக்கம் தாங்க கொடுத்தாங்க. விஞ்ஞான விளக்கம் சொன்னாங்க, காரணத்தை சொன்னாங்களே தவிர இதை வந்து தனக்கு சாதகமா ஆக்கி இருந்தால் அந்த மக்கள் நம்ப தயாரா இருந்தாங்க. நம்புறது அவங்க தானே கருத்தையை சொன்னாங்க, அவங்க தானே முந்திக்கிட்டு இந்த கருத்தையே வந்து பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த ஒரு தகுதியை தனக்கு அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்கே இப்படி நடக்குதுன்னா ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இருக்கலாம்ல. அவங்க மகன் இறந்ததுக்கே சூரிய கிரகணம் ஏற்படுது, அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி விட்டு வாழ்ற வரைக்கும் ஒரு அந்தஸ்து வாழ்ந்துட்டு போயிருக்கணும். இன்னும் கொஞ்சம் அந்தஸ்து அதிகம் தானே, இன்னும் கொஞ்சம் மதிப்பு அதிகம் தானே, இல்லையா வந்து உடனே தடுக்கிறாங்களே, இப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருடைய மரணத்துக்கு இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும். மூத்து கயாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. என் புள்ள மூத்தா போனதுக்கும் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டதுக்கும் எல்லளவும் தொடர்பு கிடையாது. தற்செயல் நடந்து போச்சு. நம்ம தற்செயல் நடந்ததுக்கெல்லாம் இவன் ஜாயின் பண்ணிக்குவோம். நம்மளால தற்செயலாக ஒன்று நடந்தால் கூட என்னத்தையாவது ஜாயின் பண்ணி தேடி பிடிப்பான். இதனாலதான் அது நடந்துருச்சுக்குவோம். குருவி உட்காந்தா பணம் போல விழுந்துச்சுங்கிற கதை தான். பணம் போல உங்களுக்கு பெருசா இருக்கும், அது போய் ஒரு குருவி தள்ளி விட முடியாது, அது பழுத்து விழுகிற கண்டிஷன்ல இருக்கும். அந்த இடத்துல குருவி காலை வைக்க அந்த இடத்துல உட்கார்ந்து கீழே விழுந்துடும். குருவி நினைச்சுக்கிற கூடாது, நம்ம போய் தள்ளி விட்டுட்டோம், இவ்வளவு பெரிய பழத்தை நம்ம உருட்டி தள்ளிட்டோம் நினைச்சுக்கலாமா? அது விழ வேண்டிய கண்டிஷன்ல இருந்துச்சு, இது உட்காராட்டம் இருந்திருக்காது. இந்த குருவி உட்காராவிட்டாலும் கூட பழுத்த பழம் ஒரு கட்டத்தில் விழும். விழக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும்போது இது போய் உட்காருது. விழுந்ததுக்கு இந்த குருவிக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு குருவியால உழவு பெருசு தள்ள முடியாது. ஆனாலும் இப்படி சொல்லக்கூடியது நிறைய நம்ம இருக்கிறோம். ஒரு மனுஷன் வருவான் நம்ம ஊருக்கு, ரொம்ப வருஷமும் 7 வருஷமும் மழை இருக்காது, அன்னைக்கு மழை வந்துடும். பார்த்தீங்களா அந்த மனுஷன் கால் எடுத்து வச்சான், மழை கொட்டுண்டு தேவையில்லாம சம்பந்தப்படுத்துவோம். அதாவது மழை 7 வருஷமா வரல, வாஸ்தவம் தான், வர வேண்டிய நேரம் வரும்போது தற்செயலாம் வந்து விட்டான். நம்மளை சோதிக்கிறதுக்காக கூட அல்லாஹ் வந்து அப்படி விட்டுருக்கலாம். இவனை கொண்டாந்து விட்டு இவங்க எப்படி இருக்காங்க பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நல்லா செஞ்சிருக்கலாம். இவனை வந்து வேற எத்தனை ஊருக்கு போயிருப்பானே, அப்போலாம் பெஞ்சான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். சரி இவனுக்கு மழை பெஞ்சிருச்சுல, வா இந்த அந்த ஊர்லயும் இல்லை, வா இது கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணலாம்ல, அவரெல்லாம் பண்ண மாட்டான். உடனே ஐயா வந்தாரு, மழை பெஞ்சிருச்சு, கேட்க வந்தாங்க, மழை பெஞ்சிருச்சு, மூலானா வந்து காலை வச்சாங்க, மழை வந்துருச்சுமா. இப்படி எல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு உலகத்துல அழகான பெரிய சூரிய கிரகணங்கிற மழை மாதிரி உள்ளதில்லை, எப்போவாச்சும் ஏற்படக்கூடியது. அதுவும் ஒரு பகுதியில் ஏற்பட இன்னொரு பகுதி தெரியாது. வேறாத்தான் என்ன செய்யும், முழு சூரிய கிரகணத்தை நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பிய? 2 தடவை வாழ்க்கையில் பார்த்துருப்பிய. நிறைய ஏற்படும், ஒரு ஏரியாவில் ஒரு ஏரியாவில் தெரியாது, அந்த மாதிரியா தான் இருக்கும். அது அதிசயமாக அரிதாக ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தை கூட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற விரும்பல. இதெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் பரிசுத்தத்தை காட்டக்கூடிய ஒரு மாமனிதராக திகழ்ந்திருக்கிறாங்க. அதை விட இறை தூதர் தான், அவங்க ஒரு பரிசுத்தமான ஒரு பணி செய்தவர்கள் தான் என்பதை ப்ரூவ் செய்யறதுக்கு ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தை சொல்வதாக இருந்தா அந்த அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ஒரு குருடர் விஷயம் இருக்கு பாருங்க.
அவர்கிட்ட அவங்க நடந்து கொண்ட விதம், அது அல்லாஹ் கண்டிச்சது. அந்த கண்டனத்தை அவங்க எடுத்து வெளி உலகத்துக்கு சொன்னது. எந்த மனுஷன்ட்டையும் காண முடியாது, எந்த வரலாற்றுல எந்த மனுஷன் வாழ்க்கையிலையும் காணவே முடியாத ஒரு அதிசயம் அது. அது என்ன அதிசயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும் பொழுது குறைஷிகள், உயர் ஜாதியினர்கள் வந்து ரசூலாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் தான். எதை வச்சு தெரியும்? அவருடைய நேர்மை, ஒழுக்கம், கடந்த கால வாழ்க்கை, இவர் காசுக்கு ஒன்றும் செய்யறவர் இல்லைங்கிறது எல்லாத்தையும் கண்கூட 40 வருஷம் பார்த்துருக்கிறாங்கல்ல, நல்லா தெரியும். ஒரு பெருமைக்கு இருந்தால் செய்யலை, பெருமை விரும்பலை. பணத்துக்கு செய்யலை, பணம் தாராளமாக இருக்குது. ஒரு அந்தஸ்துக்கு செய்யலை, நல்ல அந்தஸ்தெல்லாம் பிறந்திருக்காரு. உன்னை இவர் எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை சொல்லாம இருந்தா நல்ல அந்தஸ்து வந்திருக்கலாம் சொல்ல போனா. அப்ப இதை சொல்றதுனால, இவர் தன்னை தூதர்னு சொல்றதுனால பெரிய லாபம் ஒன்று இவர் கிடையாதுன்னு அந்த மக்களுக்கு தெரியுது. ஒரே ஒரு இடையூறு தான் அவங்களுக்கு இருந்தது. என்ன இடையூறு? இந்த ஆள் எல்லாத்தையும் ஒண்ணாக்கி விட்டார். நம்ம உயர்ந்த சாதிக்கான, இவர் தாழ்ந்த சாதி ஆளையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளையும் ஒன்னா பக்கத்தில் உட்கார வச்சு சமத்துவத்தை உண்டாக்கி விட்டார். இதை மட்டும் இவர் நிறுத்திட்டாருன்னு சொன்னா நம்ம இவர்கிட்ட சேர்ந்துக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தது யார் தெரியுமா? பிலால் இருந்தாரு, அடிமை. யாசிர் இருந்தாரு, தாழ்த்தப்பட்டவர். சுமையா இருந்தாங்க, அவங்க ஒரு தாழ்த்தப்பட்டவங்க. சுஹைப் இருந்தாங்க, அவங்க ஒரு தாழ்த்தப்பட்டவங்க. அதே நேரத்தில் அபூபக்கர் இருந்தார், அலி இருந்தாரு, உயர்ந்த சாதி. 2 பேரும் ஒண்ணா குறைச்சு விட்டாரு. இவர் பண்ண வேலை என்ன? அபூபக்கர் எந்த மாதிரி கோத்திரத்தில் உள்ளவர், அலி எவ்வளவு பெரிய உயர்ந்த கோத்திரத்தில் உள்ளவர், இந்த கோத்திரத்து ஆள்களையும் இந்த பிலாலையும் ஒன்னா கொண்டு நிப்பாட்டி இருந்தாலும் இதான இடத்துல இருக்கு. நமக்கு ஒரு அந்தஸ்து போயிடுது. நம்ம கூட காலமா கட்டி காத்திட்டு வந்த அந்த உயர் சாதிங்கிற மதிப்பு போயிடுது. அப்படிங்கிறத அந்த மக்களுக்கு இந்த ஆதங்கம். அதை பேசுறாங்க. சொல்லாவே முகமது, நீங்க என்ன செய்யுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் உங்களை. எங்களே அவங்களே ஒன்னா உட்கார வச்சுக்கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் தான், எங்களை ஒரு தனியா உட்கார வச்சு எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்க. அவங்கள தனியா உட்கார வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு தனியான ஒரு தொழுகை தளத்தை உண்டாக்கிருங்க. அவங்கள தனியா வேற இடத்துக்கு வர சொல்லிருங்க. இந்த அவங்களோட சேர்ந்து இருக்கிறது பாருங்க, அதான் எங்களுக்கு கொடுத்தது. மற்றபடி உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இறந்துக்கணும் கிடையாது அப்படின்னு அவங்க நல்ல நோக்கத்தில் வர்ற மாதிரி பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கூட மனசுல, மனிதர் தானே, மனசுல என்ன படுதுன்னா, அவன் ஒரு பெரிய கூட்டம் வருது, நீங்களே இழுத்துடலாமே, நல்லா தானே இருக்குது, அப்படி செஞ்சிடலாமேங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஏற்பட்டு. இது நானா சொல்ல, அல்லாஹ் சொல்றான், அது ஹிந்தி சொல்றாங்க. அப்படியே அவன் ஏற்பட்டு போச்சு உள்ளத்துல. ஏற்பட்டு எனக்கு எப்படி தெரியும் கேட்டக்கூடாது, அல்லாஹ் சொல்றதுனால தெரியும். அப்படி ஏற்பட்டு போச்சு. ஏற்பட்ட நேரத்தில் அந்த நேரம் பார்த்து பாருங்க, ஒரு கண்ணும் தெரியாத ஒரு சஹாபி வர்றாரு. அவர் பேர் அப்துல்லா இப்னு உம் மக்தூம். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில முஅஸ்ஸினாக இருந்தார். பிலாலுக்கு அடுத்து அவர் ஒரு முஅஸ்ஸினாராக இருந்தார் மஸ்ஜித் நபவியில பிற்காலத்தில். அவரும் பிலால் மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்துக்காரர் தான். அப்துல்லா கண்ணும் தெரியாது. அவர் வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு விளங்கிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், வழக்கம் போல ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிட்டார். சலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சில நேரம் கெட்ட நேரத்தில் பேசணும், கோபம் மனசுக்கு வந்துடும். சபை அறிந்து இடம் அறிந்து இதை பேசணும். இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசி விட்டோம்னு வைங்களேன், அப்ப மனிதன் கோபப்படுவான். எல்லா மனிதனும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கோபம்னு கேட்டா, இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. விவகாரமே என்ன விவகாரம், வேற டாபிக் பேசிட்டு இருக்கல. இவங்க டிமாண்ட என்ன, நாங்க இருக்கிற மாதிரி சபையில இந்த மாதிரி ஆளுக்கு வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் நேரம் கட்ட நேரத்தில் வந்துட்டு இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வர பாக்குறாரு அப்படின்னு முகம்லாம் ஒரு மாதிரியா போய் கடுகடுத்து ஒரு அலட்சியமா நடந்துக்கிட்டாங்க. இவங்க அலட்சியமாக நடந்தது அவருக்கு கண்டிப்பா தெரியாது. நல்லா வழங்கிருது. குருடர் முகத்தை பார்ப்பார் அவரு. இந்த முகம் சுழிச்சது அவருக்கு தெரியுமா? தெரியாது. இது அவருக்கு எந்த வகையிலும் தெரிய சான்ஸே இல்லை. ஒண்ணு இவங்க இருக்கிறாங்க, இவங்க போய் ஒருத்தர் சொல்ல போறது இல்லை, அவர் பேசக்கூட மாட்டாங்க. இவங்க அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இருக்கிறாங்க. அந்த குருடருக்கு அவருக்கு தான் தெரியும், அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர்கிட்ட சொல்றது கூட யாரும் இல்லை. உங்களை நீங்க வரும்போது மொத்தம் மாறி ஆக்கிட்டாரு அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு நிலையில இது அப்படியே அந்த நேரத்தில் ஒன்றும் பேசப்பட்டா கூட மறைச்சிருக்கலாம், அப்படி இறங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீனை பாருங்க, இது இறை மார்க்கம் தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் காட்டுறதுக்காக வேண்டி இது அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் அவருக்கு. குருடருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறான்? ரசூலுல்லாஹ் கண்டிச்சு குர்ஆன் ஒரு வசனத்தை அருள்றான். குர்ஆன் வந்தா எல்லாரும் போய் தானே தீரும், இது அவர்களுக்கு போதானே செய்யும். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. அல்லாஹ் அந்த வசனத்துல கேட்கிறான். என்ன அர்த்தம்? அபஸ
இந்த முகமது முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டார், வல்லா அலட்சியப்படுத்தி விட்டார். அன்ஜா அகுல்லாமா அவரிடத்திலே குருடர் வந்ததற்காக, ஒரு குருடர் அவரிடத்தில் வந்ததற்காக வேண்டி என்ன செய்து விட்டார்? இவர் அலட்சியப்படுத்தி விட்டார், கடுகடுப்பாக நடந்து. நீ அலட்சியப்படுத்தி விட்டாய் கூட அல்லாஹ் பேசல, மூன்றாம் மனிதர் மாதிரி பேசி அல்லாஹ் என்ன செய்யறான் அதை சொல்றான். நீ சொல்லாம இந்த முகமது அலட்சியப்படுத்தி விட்டார், இந்த முகமது கடுகடுப்பாக நடந்து விட்டார், ஒரு குருடர் விஷயத்தில் நடந்து கொண்டார்னு சொல்லி கண்ணா பின்னாடி அல்லாஹ் கண்டிக்கிறான். உனக்கு என்ன தெரியும்? நேற்று வந்தவனுக்காக வேண்டி அல்லாவே நாடி வந்தவர் விரட்டி அடிக்கிறீங்க கேட்கிறான். அம்மாமன் ஜாக் இஸ்ஸா ஓடோடி ஒருத்தர் வருகிறார், அன்ஹுத்தலகா அவரை நீ வந்து அலட்சியப்படுத்துகிறாய். அம்மா மனிஸ்தகனா பான்தலகுத்த சத்தா எவன் அலட்சியப்படுத்துறானோ அவன்கிட்ட வழியை போய் சொல்ற, நீ உன்னை தேடி வர்றவரை விரட்டுற அப்படின்னு அல்லாஹ் கடுமையா கண்டிக்கிறான். அத வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்களே, இதை மறைச்சிருக்கலாம்ல, இதை போய் நம்ம இமேஜ் என்ன வருது? இந்த குருடர் தான் நம்மளுக்கு என்ன நினைக்குவாரு? அவருக்கு நமக்கு நடந்ததுதானே. இறை தூதரா இல்லாமல், இது இறை வேதமா இல்லாமல் இருந்தால் அதான் நடந்திருக்கும். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியா இல்லாமல் இருக்குமானால், இவர் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லாம ஒரு ஏமாத்திற்கு இப்படி வேஷம் போட்டிருப்பாரு. ஆனால் இதை சொல்லியிருக்க தேவையே இல்லை, அப்படியே மறைச்சிருக்கணும், யாருக்கும் தெரியாது. அது மாத்திரம் இல்லைங்க, இவர் வரும் பொழுதெல்லாம் இவருக்கு தனி மரியாதை. இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு எச்சரிக்கப்பட்டான், இவர் மூலமாக அல்லாஹ் என்னை கடிந்து கொண்டான், இவர் மூலமாக அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பிச்சான்னு சொல்லி அந்த குருடர் வரும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவருக்கு அந்தஸ்து கொடுத்தாங்க. சில நேரத்தில் போருக்கு செல்லும் பொழுது இவரை மதீனாவோட ஆட்சி பொறுப்பில் அமர்த்திட்டு போனாங்க. நமக்கு கோபம் தான் வரும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு பேரு கெட்டு போச்சு, அவர் ஆட்சி பொறுப்புல அவர் சுபஹானல்லாஹ். இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக தலைவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூய்மையான ஒரு பரிசுத்தமான இறை தூதர் மனிதர் என்பதற்கு சான்றுகளை தான் நம்ம கடந்த சில வாரங்களாக படித்தோம். இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள் நம்ம அடுத்த கட்டமா எடுத்துக்கொள்ளக்கூடியது. எத்தனை போர்களை சந்திச்சாங்க, ஏன் நடந்துச்சு, நாடு பிடிக்க நடந்துச்சா, வேற நோக்கத்துக்கு நடந்துச்சா, பிற மதத்தவர்கள் அழிப்பதற்கு அந்த போர்கள் நடந்துச்சான்னு சொல்லி ஒவ்வொரு போர்